Hey guys, Assalamualaikum and welcome back to my channel. Hope you all are doing good. இன்னைக்கான வீடியோவில் ஈத் ஸ்பெஷலுக்காக சூப்பரான டேஸ்டான ஒரு அரபிக் அத்தன்டிக் டெசர்ட்டான குனாஃபா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்டில் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மெல்லிசாக இருக்கக்கூடிய சேமியா தான். மொத்தமாக இருக்க மாதிரி சேமியா நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஆல்சோ அது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அது வந்து ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி ஆகிடும் கொஞ்சம் சாப்பிட்டாலே வந்து. ஸோ இந்த மாதிரி மெல்லிசாக இருக்கக்கூடிய சேமியா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அணில் சேமியா இருக்கு இல்லையா, ஸோ அதுவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம குனாஃபா ரெசிபீஸ் இப்போது ரீசெண்ட் டேஸில் எல்லா பேக்கரிஸ்லேயுமே வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் இருந்தாலுமே ஒரு அத்தன்டிக்கான ஒரு நார்மல் பேசிக் டேஸ்ட் வந்து நான் வந்து லூலுவில் ஒரு டைம் வாங்கியிருந்தேன். அப்போ வந்து அந்த டேஸ்ட் வந்து ஃபீல் பண்ணேன். ஸோ அதே மெத்தடில் வந்து பண்ணணுமே அப்படின்றதுக்காக பண்ணியிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே நல்லா வந்திருந்தது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்குமே வந்து புரியும். இந்த சேமியா வந்து ஆல்ரெடி ரோஸ்டட் தான், பட் இருந்தாலுமே நம்ம நெய்யில் வந்து வறுக்கும்போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சேமியா வந்து நெய்யோடு நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா இது கூட நான் 2 ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பவுடர் சுகரில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுவுமே இல்லை. சர்க்கரை கூடவே வந்து பார்த்திங்கன்னா 2 ஏலக்காய், சர்க்கரை வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். இந்த ஹோல் ரெசிபிக்கு வந்து 1/2 கப் சர்க்கரை போதும், அதாவது ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு. இது ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்காது, ரொம்ப வந்து சப்புனும் இருக்காது. டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நல்லாவே கோட் பண்ணதுக்கப்புறமா அதை எடுத்து ஊற வச்சதுக்கப்புறமா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கஸ்டர்ட் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பால் காய வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவுடர் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு லம்ஸ் இல்லாமல் நல்லாவே வந்து கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா காய்ச்சின பாலோட இதை வந்து ஆட் பண்ணி எகைன் வந்து கொதிக்க விடணும். நம்ம கஸ்டர்டோட ஸ்லர்ரி வந்து ஆட் பண்ண உடனே நல்லா வந்து ஒரு திக்னஸ் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ பார்க்கும்போதே சூப்பராக இருக்கும். ஃப்ளேவரும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லா கமகமன்ட்டு கிடைக்கும். ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்கானதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஆற விடணும். இது ஆறுனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து பவுலில் வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா சேமியா, அது வந்து ஒரு லேயர் வந்து போட்டுக்கலாம். ரொம்ப தின்னான லேயர் தான் வந்து போடணும். ரொம்ப மொத்தமாக போட்டுட்டோம்னா ஃபுல்லாக சேமியாவே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால தென் ஸ்ட்ரிக்ட்லி நம்மளுடைய கஸ்டர்டோட கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா அந்த டேஸ்ட் வந்து மாறிடும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும் பொழுது. அதுக்கப்புறம் எகெயின் ஒரு தின்னான லேயரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்ச சேமியா வந்து ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே கார்னிஷிங்காக பவுடர் சுகர், உங்கள்கிட்ட நட்ஸ் இருந்ததுன்னா நட்ஸ் வந்து சாப் பண்ணி போட்டுக்கலாம். நான் வந்து அவுட்டர் பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா நட்ஸ் வந்து சாப் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இது வந்து இப்போ 2 மணி நேரத்துக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். வந்து ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறமா நான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸாக இருந்தது இல்லையா பவுடர் சுகர், அதை வந்து சிறப்பாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது எதுக்குன்ட்டு ஃபைனலாக சொல்கிறேன். இப்போ பாருங்கள் 2 மணி நேரம் கழித்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன். ஸோ நம்மளுடைய உள்ளே இருக்க கஸ்டர்டுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக செட் ஆகிடுச்சு. கட் பண்ணும் பொழுதே நல்ல ஒரு கேக் மாதிரி நல்ல ஜூஸியாக டேஸ்ட்டாக வந்து நமக்கு கிடச்சிருந்தது. இப்போ வந்து பிளேட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட். நம்மளுடைய சூப்பர் ஜூஸியான குனாஃபா ஜஸ்ட் 20 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் நீங்களுமே இந்த ஈத்க்கு வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த சுகர் சிரப் இருக்கு இல்லையா மேலே போட்டு சர்வ் பண்ணுங்கள். இன்னுமே டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. நீங்களுமே இன்ஷாஅல்லாஹ் குனாஃபா ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் நமக்கு வந்து தெரியப்படுத்துங்க. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பை, டேக் கேர் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.